மாரம் பாவை. அத்தியாயம் 14. வில்லவன் மீது வீண் பழி. நெஞ்ச கொதிப்புடன் பெருமூச்சு விட்டு நிமிர்ந்த சித்தலிங்கன் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த வினயகண்டனை உறுத்து நோக்கியவாறு அடித்தொண்டையில் கரகரத்தான். நண்பரே, அந்த பாண்டிய இளவரசி மாரம்பாவை யார் தெரியுமா? காலஞ்சென்ற பல்லவ மன்னன் நந்திவர்மனின் காதலி அவள். இதை கேட்டு அதிர்ச்சியுற்று தலை தூக்கிய வினயகண்டன், என்ன சித்தலிங்கரே, நீங்கள் சொல்வது நிஜம்தானா என்று வியப்பால் குழறிய குரலில் வினவினான். முற்றிலும் உண்மை. ஆனால் அவளுடைய பெயர் அப்போது மாரம்பாவை அல்ல, ஆதிசக்தி வாருணி தேவி. இது என்ன இன்னொரு புதிர்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உங்களுக்கு புரியாதுதான். ஏனென்றால் நீங்கள் பாண்டிய மன்னன் சீமாறனுக்கு பயந்து ஈழ நாட்டிற்கு ஓடி போயிருந்த காலத்தில் அவளுடைய அந்த காதல் நாடகம் இங்கே நடந்தது என்று ஆத்திர கமறலுடன் சொன்ன சித்தலிங்கன் தன் கொள்ளி கண்களை உருட்டி புரட்டி சுற்றிலும் பார்த்துவிட்டு மேலும் கூறினான். ஆம் நண்பரே, பல்லவ ஆட்சி பீடத்திற்கு உரியவர்களான எங்களை காஞ்சி அரண்மனையிலிருந்து விரட்டிவிட்டு தம் இளைய மனைவி அக்கள நிம்மதியின் மைந்தனான நந்திவர்மனுக்கு முடிசூட்டிய எங்கள் தந்தையார் தந்திவர்மர் காலமானதுமே அப்போது பாண்டிய இளவரசனாக இருந்த சீமார சீவல்லவன் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க ஆயத்தமானான். அந்த செய்தியை அறிந்த நாங்கள் அவனுக்கு இரகசிய தொடர்பு கொண்டோம். அதாவது நீங்களும் நாங்களும் இப்போது எத்தகைய திட்டத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்றதோர் ஒப்பந்தத்தை அவனுடனும் செய்து கொண்டோம். ஆனால் அவனது நோக்கம் பல்லவ நாட்டை கைப்பற்றி ஆள வேண்டும் என்பதல்ல. பழைய வஞ்சத்தை தீர்க்கும் வகையில் நந்திவர்மனை போரில் வெல்ல வேண்டும் என்பதுதான். எங்களுடைய லட்சியமோ பல்லவ அரியணையை எப்படியும் பறித்து கொள்ள வேண்டும் என்பது. எனவே பாண்டியனின் பழி தீர்க்கும் நோக்கம் நிறைவேறவும் எங்கள் லட்சிய கனவு ஈடேறவும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது என்ற ஏற்பாட்டுடன் காரியத்தில் தீவிரமாக இறங்கலானோம். நந்திவர்மனை போரில் புறங்காண பெரும்படை திரட்டுவதில் முழு மூச்சுடன் முனைந்தான் பாண்டியன் சீமார சீவல்லபன். அவன் போர் தொடுப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை பல்லவ நாட்டில் உருவாக்கி தருவதில் நாங்கள் ஈடுபட்டோம். அந்த வேளையில் எங்களுக்கு உதவி செய்யத்தான் தனது தங்கையான இந்த சதிகாரியை இங்கு அனுப்பி வைத்தான் சீமாறன். அவளுடைய உண்மையான பெயரை அவன் அப்போது எங்களிடம் தெரிவிக்கவில்லை. தன் பெயர் ஆதிசக்தி வாருணி தேவி என்றே இவள் சொல்லி கொண்டாள். நாங்களும் அதை நம்பினோம். அதனால் எங்களுக்கு எவ்வித சங்கடமும் ஏற்படவில்லை. ஆனால் சொல்லுங்கள் சித்தலிங்கரே, பிறகு என்ன ஆயிற்று என்று தன்னை மீறிய துடிப்புடன் கேட்டான் வினயகண்டன். பசி கொண்ட வேங்கை போல கண்ணை மூடி திறந்து கொண்டிருந்த சித்தலிங்கன் அனற்செறிவுடன் பெருமூச்சு விட்டு மேலும் கூறினான். என் வாழ்நாளில் எத்தனையோ ராஜ குடும்பத்து பெண்களை பார்த்திருக்கிறேன். சிலரை பற்றி கேள்விப்பட்டும் இருக்கிறேன். ஆனால் இந்த பாண்டிய இளவரசியைப் போல அறிவும் அழகும் துணிவும் வீரமும் விவேகமும் நிறைந்த ஒரு பெண்ணை நான் இன்று வரை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அரசியல், கலை, மொழி, சமயம் முதலான சகல துறைகளிலும் அபார தேர்ச்சி பெற்றிருந்த அவள் பயங்கர சதி திட்டங்கள் தீட்டி அவற்றை அணுவும் பிசகாமல் நடத்தி முடிப்பதிலும் வல்லவளாக இருந்தாள். நந்திவர்மனால் சிறை வைக்கப்பட்டு கிடந்த என் அன்னை வகுலாதேவியை இவளுடைய திறமையான ஒரு திட்டத்தின் மூலம்தான் நாங்கள் விடுவித்து வெளிக்கொண்டு வந்தோம். இப்படி எங்களுடையவும் தன் தமையனுடையவும் லட்சிய நிறைவேற்றத்திற்காக அவள் எத்தனையோ வகைகளில் பேருதவி புரிந்து வந்தாள். நந்திவர்மனை வீழ்த்துவதற்கான எங்களின் திட்டம் ஒவ்வொன்றையும் வெற்றிகரமாக சாதித்து கொண்டிருந்தோம். ராஷ்டிரகூட நாட்டின் மீது படையெடுத்து போயிருந்த நந்திவர்மன் குறுகு கோட்டையில் தன் வெற்றி கொடியை நாட்டியிருந்த சமயம் அது. அவனது படைகள் எல்லாம் குறுகு கோட்டையில் குவிந்திருந்ததால் பல்லவ நாட்டு எல்லைகள் போதிய பாதுகாப்பின்றி கிடந்தன. அத்துடன் நாங்கள் உள்நாட்டிலே பலவிதமான கலவரங்களை மூட்டி குழப்பம் விளைவித்து வந்தோம். இதுதான் தக்க தருணம் என்று பாண்டிய சீமாறன் பல்லவ நாட்டின் மீது திடீரென படையெடுத்தான். இதை அறிந்த நந்திவர்மன் உடனே குறுகு கோட்டையில் இருந்த தன் படைகளை திரட்டி கொண்டு புயலென சீறி வந்தான். பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் தெள்ளாற்றில் போர் மூண்டது. அந்த பயங்கர போரில் பாண்டியனின் கை ஓங்கி எங்கள் லட்சியத்தின் வெற்றி முகம் தெரிய ஆரம்பித்த சமயம் இந்த பாவி மகள் குறுக்கிட்டு எல்லாவற்றையும் பாழடித்து விட்டாள். ஆம் நண்பரே, நந்திவர்மனின் செருக்கை அழிப்பதுக்கு என்றே பல்லவ நாட்டுக்கு வந்து எங்களுடன் பேயாக சுற்றி அலைந்து கொண்டிருந்த இந்த பேய் மகள் வாருணி தேவி, அதாவது மாரம்பாவை, எப்படியோ எந்த சூழ்நிலையிலேயோ அவனை சந்தித்து விட்டாள். வந்தது ஆபத்து. நந்திவர்மனை நீங்கள் நேரில் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவன் சாதாரண அழகன் அல்ல, பேரழகன். மாறவேளே அவனை கண்டால் மயங்கி சொக்கி விடுவான். அவனுடைய பரந்த மார்பு ஒன்றை பார்த்தாலுமே எந்த பெண்ணும் அதில் சிறிது நேரமாவது தலை சாய்த்து சுகம் காண ஆசைப்பட்டு விடுவாள். அப்படிப்பட்ட அந்த சுந்தர புருஷனை அப்போது எழிலின் இலக்கணமாக திகழ்ந்த இந்த வாருணி தேவி சந்தித்தால் என்ன நேரிடும் என்று எதிர்பார்க்க முடியுமோ அதுவேதான் நேர்ந்துவிட்டது.
பௌர்ணமி நிலவை காணும் சந்திரகாந்த கல் நீரை பொழியாமல் இருக்குமா? பஞ்சு பொதியில் தீப்பற்றி கொண்டது. பல்லவ மன்னன் பால் தன் மனதை பறிகொடுத்தாள் பாண்டிய இளவரசி. அதனால் எங்கள் முயற்சி மட்டும் அல்ல, சீமாறனின் லட்சியமும் சிதைந்து சின்ன பின்னமாகியது. திடீரென்று குரலை உயர்த்தி ஆத்திரம் பொங்க கூவினான் சித்தலிங்கன். ஆமாம் வினயகண்டரே, எங்கள் லட்சியத்திற்காக உதவி வந்த அவள் நந்திவர்மனை காதலிக்க ஆரம்பித்ததும் தன் போக்கையே அடியோடு மாற்றி கொண்டு விட்டாள். எங்களுடைய சதி திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவளே தகர்க்க முற்பட்டாள். எங்களை காட்டிக் கொடுக்கவும் முயற்சி செய்தாள். இதனை அறிந்த சீமாறன் செய்வது அறியாது திகைத்தான், மனம் சோர்ந்தான். தன் தங்கையின் மேல் அளப்பரிய அன்பும் பாசமும் வைத்திருந்த அவனால் அவளை கண்டிக்கவோ திருத்தவோ உறவை வெட்டி கொள்ளவோ முடியவில்லை. தெள்ளாற்று போரின் நிலைமை மாறியது. பல்லவனின் கை ஓங்கியது. பாண்டியன் பலத்த தோல்வியுற்று தன் நாட்டுக்கு திரும்பி ஓடினான். எங்களது ஆசை கயிறும் அருந்தது. நோக்கம் நொறுங்கி தவிடு பொடியாகியது. பாண்டியனின் பழிவாங்கல் திட்டமும் பாழ்பட்டது. ஆனால் இவை ஒன்றையுமே லட்சியம் செய்யாமல் பல்லவ மன்னனின் காதலை பெறும் முயற்சியிலேயே அவள் தீவிரமாக முனையலானாள். அப்படியாயின் ராஷ்டிரகூட நாட்டின் இளவரசி சங்காதேவியை நந்திவர்மன் ஏன் மணந்து கொண்டான் என்று அவசரமாக கேட்டான் வினயகண்டன். இந்த பாண்டிய இளவரசி மாரம்பாவையை அவன் சந்திக்கும் முன்பே ராஷ்டிரகூட மன்னன் அமோகவர்ஷனின் மகளான அவளை மணந்து கொண்டு விட்டான். இதை தெரிந்து கொள்ளாமலா பல்லவ மன்னனை காதலித்தாள் மாரம்பாவை? காதலுக்கு இதெல்லாம் ஒரு தடையாக எப்போதுமே இருப்பதில்லை நண்பரே. ஆனால் முதலில் இவளுக்கு அவ்விவரம் தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். தெரிந்த பின் அதற்காக அவள் மனம் உடைந்து விடவில்லை. பல்லவ மன்னனை காதலித்து திருமணம் செய்து கொள்வதோடு நில்லாமல் பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும் சங்காதேவியை இரண்டாவது மனைவியாக்கிவிட்டு தானே பல்லவ சாம்ராஜ்யத்தின் பேரரசி ஸ்தானத்தை பெற்றுவிட வேண்டும் எனவும் திட்டமிட்டு ஒரு பயங்கர சூழ்ச்சி செய்தாள். அதாவது சமண சமயத்தை சார்ந்தவளான சங்காதேவியின் மேல் சைவ சமயத்தில் மிகுந்த பற்று கொண்ட நந்திவர்மனுக்கு வெறுப்பு ஏற்படும்படி செய்யும் முயற்சியில் இறங்கினாள். அதற்கு தோதாக ஒரு நல்ல சந்தர்ப்பமும் அவளுக்கு கிடைத்தது. சங்காதேவி தன் மாமியார் அக்கள நிம்மதியின் சிவ பூஜைக்காக பறித்த நந்தியாவட்டை மலர்களை மாலையாக தொடுத்து ஏதோ ஒரு ஆசையில் தனது கழுத்தில் சூடிக்கொண்டதை ஒரு சிவனடியாருக்கு ரகசியமாக காட்டி கொடுத்து விட்டாள். சமணனான சங்காதேவி வேண்டுமென்றே தினமும் இந்த அபச்சாரமான காரியத்தை செய்து வருகிறாள் என்று எண்ணி சினம் கொண்ட சிவனடியார் நேரே மன்னனிடம் போய் முறையிட்டார். அதை கேள்வியுற்ற நந்திவர்மன் முன்பின் யோசியாது தன் மனைவியே ஆனாலும் தெய்வ அபச்சார குற்றம் புரிந்ததற்காக அவளுடைய வலது கரத்தை வாளால் துண்டித்து விட்டான். இன்றைய பல்லவ பேரரசி சங்காதேவி ஒரு கை இல்லாத முடமாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இந்த விவரங்களை கேட்டு உள்ளூர பீதியடைந்த வினயகண்டன் இவ்வளவுக்கு பின்னும் மாரம்பாவையின் காதல் ஏன் வெற்றி பெறவில்லை என்று கரகரத்த குரலில் கேட்டான். அவளுடைய காதல் என்னவோ வெற்றி பெற்றதுதான். ஆனால் நந்திவர்மனின் பட்ட மகிழ்ச்சியாக அவள் மாலையிடவில்லை. அதற்கு காரணம் நாங்கள்தான் என்று கூறி வன்ம சிரிப்பு சிரித்த சித்தலிங்கன் மேலும் சொன்னான். ஆமாம் நண்பரே, கைகூடி வந்த எங்கள் லட்சியத்தை காணல் நீராக்கிய இவளையும் இவளது காதலனான நந்திவர்மனையும் ஒரு சேர பழிவாங்க வேண்டுமென துடித்த நாங்கள் வேறொரு முயற்சியில் ஈடுபட்டோம். அதாவது நான் மந்திர வித்தையிலும் பிரம்மராயன் தந்திர வித்தையிலும் அகலங்கன் வாட்போரிடுவதிலும் எங்களுடைய கடைசி தம்பியான காடவன் தமிழ் புலமை பெற்று அறம் வைத்து கவி பாடுவதிலும் தேர்ச்சி அடைந்து இவை ஏதாவது ஒன்றை கொண்டு அவர்களை ஒழித்து கட்டிவிடுவது என்ற திட்டம்தான் அது. என் கடைக்குட்டி தம்பியான காடவன் மட்டும் தன் முயற்சியில் பரிபூரண பாண்டித்யத்தோடு திரும்பி வந்தான். தமிழ் மொழியில் வெறும் புலமை பயிற்சி மாத்திரம் அவன் பெற்று வரவில்லை, காலத்தை வெல்லும் காவியம் ஒன்றையே சிருஷ்டித்து கொண்டு வந்து சேர்ந்தான். எங்கள் ஜென்ம பகைவனான நந்திவர்மன் மேல் பாடப்பட்டிருந்த அவ்வற்புத பிரபந்த பாடல்களை படித்து நானே மதிமயங்கி போனேன். ஆயினும் என் லட்சியத்தை மறந்துவிடவில்லை. தேனில் தோய்த்தெடுத்த விஷக்கனி போல அறம் வைத்து இயற்றப்பட்டிருந்த அவ்வினிய கலம்பகத்தை கொண்டு எங்களது வஞ்சத்தை தீர்த்து கொள்ள முயன்றேன். முயற்சியில் வெற்றியும் கண்டேன். ஆனால் எங்கள் லட்சியம் அது கைக்கு எட்டாமலே போய்விட்டது. சித்தலிங்கன் முகம் பயங்கரமாக கருத்து சிரித்தது. பற்களை நரநரவென்று கடித்தவாறு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். பிரமை பிடித்தவன் போல அமர்ந்திருந்த வினயகண்டன் சட்டென்று நிமிர்ந்து, இதெல்லாம் எனக்கு தெரிந்த விஷயம்தான் நண்பரே. ஆனால் மாரம்பாவையை எந்த வகையில் பழி தீர்த்தீர்கள் அதை சொல்லவில்லையே என்று உள்ளார்ந்த திகிலுடன் வினவினான். ஓ, அந்த விஷயத்தை மறந்துவிட்டேன் என்று கூறி வெறிச்சிரிப்பு சிரித்த சித்தலிங்கன் வன்மம் வெடிக்கும் குரலில் மீண்டும் பேசினான். இவளையும் சேர்த்தேதான் பழிவாங்கினோம். எங்களை அறியாமலே நாங்கள் அந்த காரியத்தை செய்துவிட்டோம். எவ்வாறெனில் கலம்பகத்தின் கடைசி பாடலை கேட்டுக்கொண்டே சிதையில் படுத்த நந்திவர்மன் எரிதழலுக்கு இரையாகி கொண்டிருந்த சமயம்
அங்கு எதிர்பாராத விதமாக தன் தமையன் சீமாறனுடன் ஓடி வந்த இந்த பாவி பெண் வாருணி தேவி காதல் வெறியில் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தானும் அதே தீயில் பாய்ந்து மாண்டு போனாள். திடுக்குற்ற வினயகண்டன், என்ன சித்தலிங்கரே, என்ன கூறுகிறீர்கள்? மாரம்பாவையா மாண்டு போனாள் என்று கேட்டான். இப்போதுதான் எதையோ நினைத்து கொண்டவன் போல அதிர்ச்சியும் திகிலுமாக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்ட சித்தலிங்கன், உண்மைதான் வினயகண்டரே, அந்த ஆதிசக்தி வாருணி தேவி என்பவள் நந்திவர்மனுடன் எரியும் சிதையில் குதித்து விட்டாளே. அந்த கோர காட்சியை நாங்கள் மட்டுமல்ல, இந்நாட்டு மக்கள் அனைவருமே கண்கூடாக பார்த்தோமே என்று திக்கி திணறினான். இதை கேட்டு கடகடவென்று நகைத்த வினயகண்டன், நல்ல வேடிக்கைதான், சித்தலிங்கர் இன்று சோமபானத்தில் அளவுக்கு மீறி குளித்து விட்டார் போலும் என்றான். நண்பரே, சற்று முன்பு அந்த குடிசை அண்டை பார்த்த மாரம்பாவிதான் பாண்டிய இளவரசி என்று நீங்கள் தானே அடையாளம் காட்டினீர்கள். அதற்குள் அதை மறந்துவிட்டீர்களா? அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று தன் சிவந்த கண்களை சுருக்கி கொண்டு குழறிய சித்தலிங்கன் சில வினாடிகளுக்கு பிறகு, ஒரு சந்தேகம், பாண்டிய மன்னன் சீமாறனுக்கு இந்த மாரம்பாவை என்ற ஒரே தங்கைதானா அல்லது என்று இழுத்தான். இதே கேள்வியை முன்னொரு முறையும் கேட்டீர்கள். சீமாறனுடன் பிறந்தவள் ஒரே தங்கைதான் என்று பதிலும் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு நேரம் உம்மென்று உட்கார்ந்திருந்த அகலங்கன் சட்டென்று நிமிர்ந்து, அந்த சதிகாரி வாருணி தேவிதான் இந்த மாரம்பாவை என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. ஆனால் அவள் என்னதான் வயதானவளானாலும் இப்போது இத்தனை கோரமாக இருக்கிறாளே, அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள் என்று கடுகடுப்புடன் முனகினான். ஆம் நண்பரே, நாங்கள் இவளை இளவயதில் பார்த்தபோது காவிய நாயகி போல எழில் குலுங்கி விளங்கியவள் இப்போது ஏன் இவ்வளவு அவலட்சணமாக தோற்றமளிக்கிறாள் என்று கழுத்தை நீட்டிக்கொண்டு அவசரமாக கேட்டான் சித்தலிங்கன். எனக்கும் அது ஒரு புதிராகவே இருக்கிறது. அவளுடைய முகம், உடல் எல்லாமே ஏதோ தீயில் வெந்து கருகியது போல கருத்து இருப்பதற்கு காரணம் என்ன என்பது பற்றி பலமுறை சிந்தித்திருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு பின் அவளை இங்கே முதன்முறையாக பார்த்தபோது எனக்கே அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டமாகி உங்களைப் போலவே ஆச்சரியப்பட்டேன். வரகுணனுக்கும் இவ்விஷயமாக ஏதும் தெரியவில்லை என்றான். என்ன சொன்னீர்கள்? தீயில் வெந்து கருகியவள் போல் இருக்கிறாளா என்று பய பிராந்தியுடன் கேட்ட பிரம்மராயன், அப்படியானால் அவள்தான், அந்த பாவி மகள் வாருணி தேவியே தான். நந்திவர்மனுடன் தீயில் பாய்ந்த அவள் எப்படியோ உயிர் தப்பிவிட்டிருக்கிறாள் என்று கூவினான். சித்தலிங்கனும் வினயகண்டனும் பேயறைப்பட்டவர்கள் போல ஒருவரை ஒருவர் விழித்து பார்த்து கொண்டனர். சற்று நேரம் கழித்து சட்டென்று நிமிர்ந்த வினயகண்டன் படபடப்பான குரலில், சித்தலிங்கரே, எனக்கு ஒரு சந்தேகம். நந்திவர்மனை காதலித்த மாரம்பாவை அவனுடன் நெருங்கி பழகினாளா? அவர்களுக்குள் காந்தர்வ திருமணம் என்று ஏதாவது நடந்திருக்குமா என்றான். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் உளமாற காதலித்தார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அவர்கள் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டார்களா என்ற விவரம் எனக்கு தெரியாது. நிச்சயமாக அது நடந்திருக்காது என்றே நினைக்கிறேன். நீங்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்திருக்கிறீர்கள். அதாவது பாண்டியகுமாரி மாரம்பாவியின் மைந்தன்தான் பல்லவ தளபதி வில்லவன் நம்பி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கவில்லையா? இவள் நந்திவர்மனின் கன்னி காதலியாகவே இருந்தாள் என்றால் வில்லவன் நம்பியை எப்படி மைந்தனாக பெற்றிருப்பாள் என்று குழப்பமும் திகிலுமாக வினயகண்டன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஹா அண்ணா, அதோ பாருங்கள் என்று நடுங்கி குழறிய குரலில் கூவியவாறு திடுமென துள்ளி எழுந்தனர் அகலங்கனும் பிரம்மராயனும். அதே சமயம் அந்நால்வரும் மறைந்து அமர்ந்திருந்த ஆற்றோர புதரை சுற்றி வளையம் போட்டார் போல சூழ்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருந்தனர் 100க்கும் மேற்பட்ட பல்லவ வீரர்கள். ஒளியுமிழ்ந்து மின்னிக் கொண்டிருந்த உக்ரோதய மாலையை தம் இடக்கையில் வைத்து பார்த்தவாறு கண்ணீர் மல்கிய கண்களுடன் அமர்ந்திருந்த மகாராணி சங்காதேவி நெடுநேர மௌனத்துக்கு பின் மெல்ல தலை நிமிர்ந்து, அப்படியானால் அந்த பெண்ணை பற்றி தாங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள் ஐயா என்று கம்மிய குரலில் கேட்டார். ஆழ்ந்த கவலையும் தாங்கொன்னா துயர்முமாக நின்று கொண்டிருந்த அரசியல் செயலாளர் வாலிவடுகர், அவளை பற்றி என்னால் எதையுமே தீர்மானிக்க முடியவில்லை மகாராணி என்றார் தொண்டை அடைத்த தொனியில். அவள் என்னதான் சொல்கிறாள்? தீவிர விசாரணைக்கு பின் வீரமாதேவி என்னும் பெயர் கொண்ட அந்த பெண்ணிடமிருந்து வெளிப்பட்ட விவரங்கள் இவைதான் தாயே. அதாவது பாண்டிய நாட்டின் பூர்வ குடியான அவளுடைய தாயுடன் கங்க நாட்டில் குடியேறி தலைக்காடு நகரின் எல்லைப்புறத்தே ஒரு சிறு குடிலில் வாழ்ந்து வந்தாளாம். அவளுடைய தந்தை கங்க அரசாங்கத்தின் பொக்கிஷ அதிகாரியாக இருந்து காலமாகிவிட்டாராம். அவள் பெருந்தேவனாரின் குருகுலத்தில் நடனம் பயின்று வந்தாளாம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அவளது குருகுலத்தில் ஓவியக்கலை பயிலுவதற்கு என காஞ்சியிலிருந்து வில்லவன் நம்பி என்று ஒரு வாலிபன் வந்தானாம். அவள் செய்த சிறு தவறொன்றால் அவனிடமிருந்த பிரயாண அனுமதி ஓலை தீயில் எறிந்து விட்டதாம். அதனால் தலைக்காடு நகருக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவன் அவதிப்பட்டானாம்.
தன்னால் அவனுக்கு நேர்ந்த சங்கடத்துக்கு பரிகாரமாக அவனை தன் குடிலில் தங்கியிருக்க அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் ரகசியமாக நகருக்குள் அழைத்து போய் குருகுல தலைவரை அவன் சந்திப்பதற்கும் உதவி செய்தாளாம். பிறகு அந்த வாலிபன் தனக்கு குருகுலத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று அவளது குடிலுக்கே திரும்பி வந்து விட்டானாம். சில தினங்கள் அவளோடு தங்கியிருந்த அவனுக்கும் அவளுக்கும் காதல் ஏற்பட்டதாம். அதன் முதிர்ச்சியால் அவள் கருவுற்றாளாம். இந்நிலையில் ஒரு நாள் இரவு அவ்வோவியன் அவளிடம் சொல்லிக் கொள்ளாமல் சென்று விட்டானாம். 2 தினங்களுக்கு பின் அந்த ஓவியன் அனுமதியின்றி நகருக்குள் பிரவேசித்ததாக எல்லை காவல் வீரர்களால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாகி 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அடைந்தானாம். இதற்கிடையே அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாளாம். கணவனின்றி தாயாகிவிட்ட தன் மகளை ஊரார் பழித்து பேசுவதை தாழ மாட்டாமல் அவளுடைய அன்னை நோயுற்று இறந்து போனாளாம். கை குழந்தையுடன் அனாதையாகிவிட்ட அவள் தன் காதலன் விடுதலையாகி வரும் வரை பொறுமையோடு காத்திருந்தாளாம். ஆனால் தண்டனை காலம் முடிந்து விடுதலையான அந்த ஓவியன் அவளை வந்து பார்க்காமலே எங்கோ போய்விட்டானாம். ஆகவேதான் அவனை தேடிக்கொண்டு இந்த காஞ்சி மாநகருக்கு வந்தாளாம். தம்மை மீறிய ஒரு அனுதாப நெகிழ்ச்சியுடன் இவ்விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்த பல்லவ மகாராணி சட்டென்று நிமிர்ந்து, அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, இந்த உக்ரோதய மாலை அவளுக்கு எப்படி கிடைத்ததாம், அதை முதலில் சொல்லுங்கள் என்றார் துயரம் தேங்கிய துணியில். வாலி வடுகரின் முகம் கலவரம் அடைந்து கருத்து சிரித்தது. அந்த பெண் தன்னை பற்றி சொன்ன விவரங்கள் எல்லாம் ஓரளவு நம்பக்கூடியவை போல் தோன்றினாலும் இந்த மாலை கிடைத்த விதம் பற்றி அவள் கூறிய விஷயம்தான் அவளை ஒரு பொய்க்காரியாகவும் மிகப்பெரிய சதிக்கூட்டத்தை சேர்ந்தவளாகவும் உறுதிப்படுத்துகிறது மகாராணி. அவள் சொல்கிறாள், 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதியவள் தன் மகனை காண வேண்டி காஞ்சியிலிருந்து தலைக்காடு நகருக்கு வந்து அவளின் குடிலில் சற்று நேரம் தங்கி களைப்பாறினாளாம். அப்போதுதான் தன் காதலன் சிறை தண்டனை பெற்ற செய்தியை இவள் கேள்விப்பட்டாளாம். அதனால் பிரங்கை இழந்து விழுந்து பிறகு கண் விழித்து பார்த்தபோது அந்த முதியவள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டிருந்தாளாம். இவளுடைய கழுத்தில் மட்டும் இவளையும் அறியாமல் இந்த நவரத்தின மாலை பளிச்சிட்டு கொண்டிருந்ததாம் என்றார் உள்ளார்ந்த கோப குமுறலுடன். அப்படியானால் அந்த முதியவள் தான் இந்த மாலையை இவள் கழுத்தில் அணிவித்துவிட்டு போயிருப்பாளோ? அவ்வாறு நாம் நம்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு அசட்டுத்தனமான பொய்யை சொல்கிறாள் நெஞ்செழுத்தக்காரி. ஏதோ சிந்தனையில் சிறு பொழுது மௌனமாக இருந்த சங்காதேவி, ஏனையா, அந்த பெண் தன் காதலன் என சொல்லும் ஓவியன் யாராக இருப்பான்? நமது தளபதி வில்லவன் நம்பியாக இருப்பானோ என்று திகிலுடன் வினவினார். நானும் முதலில் இப்படித்தான் சந்தேகப்பட்டேன் மகாராணி. ஆனால் இந்த நவரத்தின மாலையை பற்றி அவள் கூறிய விவரம் அதையெல்லாம் பொய்யென கொள்ளும்படி செய்துவிட்டது. ஒரு கால் அவளுடைய அந்த கூற்றும் உண்மையாக இருந்தால்? மகாராணியார் என்ன சொல்கிறார்? அதாவது அவளை அறியாமலேயே அவளிடம் இந்த மாலை வந்து சேர்ந்திருந்தால்? அப்படியாயின் அவளது குடிலில் களைப்பார வந்ததாக கூறப்படும் முதியவள் இதனை இவள் கழுத்தில் அணிவித்து போயிருப்பாள் என்கிறீர்களா? அவ்வாறு நினைத்து தங்கள் சிந்தனையை ஓட்டி பாருங்களேன். அதையும் சிந்தித்து பார்த்து விட்டேன் மகாராணி. தன் இல்லத்துக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு முதியவள் வந்தாள் என்று அவள் சொல்வதே பொய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அது சரி, நமது தளபதி வில்லவன் நம்பியை பற்றி தகவல் ஏதும் தெரியாமற் போன பின் அவனுடைய அன்னையை சந்தித்து விவரம் அறிய முயன்றீர்களே, அது என்ன ஆயிற்று? அந்த விஷயத்தை முன்பே தங்களிடம் தெரிவித்திருக்கிறேன் மகாராணி. வில்லவன் நம்பி கங்க நாட்டுக்கு போன சில தினங்களுக்கு பின் அவள் தனியே இருக்க விரும்பாமல் தன் உறவினர் ஊருக்கு போய்விட்டாளாம். அவளுடைய உறவினர் ஊர் எது என்று விசாரித்தீர்களா? விசாரித்தேன். நிச்சயமான விவரம் தெரியவில்லை. அப்படி போனவள் எப்போதாவது தன் இல்லத்துக்கு திரும்பி வந்தாளோ? கடந்த 6 ஆண்டுகளாக அவள் வரவில்லை என்றே அக்கம் பக்கத்தார் கூறுகிறார்கள். அவள் ஏன் அப்படி வராமல் இருக்கிறாள்? நம்மை போலவே அவளும் தன் மைந்தனை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நீங்கள் அவளை எப்போதாவது நேரில் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை மகாராணி. ஆனால் அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சகல குணநலங்களும் வாய்ந்த ஒரு உத்தம பெண்மணி என்று இந்த காஞ்சி மக்கள் அனைவருமே ஒரு சேர புகழ்கிறார்கள். எனக்கென்னவோ அந்த வீரமாதேவி என்பவள் சொன்ன விவரங்களிலிருந்து வில்லவன் நம்பியின் தாய்தான் தன் மைந்தனை தேடிக்கொண்டு தலைக்காடு நகருக்கு போயிருப்பாள் என்று தோன்றுகிறது. அப்படியானால் அந்த மூதாட்டி மாரம்பாவையும் நமக்கு எதிரான சதிக்கூட்டத்தை சேர்ந்தவள் என்றல்லவா ஆகிறது என்றார் வாலி வடுகர் திகிலுடன். அது மட்டும் அல்ல ஐயா, நாம் முழுவதுமாக நம்பியிருந்த வில்லவன் நம்பியே இந்த சதிக்கூட்டத்தின் தலைவனாக இருப்பானோ என்றும் சந்தேகிக்கிறேன். வாலி வடுகரின் உடல் ஒரு குலுங்கு குலுங்கி நிமிர்ந்தது. வில்லவன் நம்பி ஒரு சதிகாரன் தான் என்றால் கங்க நாட்டின் எல்லை காவல் வீரர்களிடம் அவன் அகப்பட்டு கொண்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கும்படியாக அத்தனை எச்சரிக்கையின்றி நடந்து கொள்வானா? திட்டமிட்டு சதி நடத்துபவர்கள் எப்போதும் விழிப்போடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. தம்மை அறியாமலேயே அவர்கள் ஏதேனும் தவறு செய்து அதன் பலனை அனுபவிக்கவும் நேரலாம் என்று வேதனை பெருமூச்சுடன் சொன்ன சங்காதேவி தாழ முடியாத துயரம் தொண்டையை அடைக்க கண்ணீர் சிந்திக்கொண்டே
கம்மிய குரலில் மேலும் கூறினார். என் அருமை செல்வன் நிருபதுங்கவர்மனை அழைத்து வருவதற்காக வில்லவன் நம்பியை அனுப்பிய போதே நான் சந்தேகப்பட்டேன். அந்த வேலைக்கு அவன் தகுதியானவன் தானா என்று. நீங்கள்தான் தீர ஆலோசியாமல் அவனை தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டீர்கள். அதன் பலனை நானும் நீங்களும் மட்டுமல்ல, இந்த நாடே இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என் அன்பு குமாரன் எந்த சதிகாரர்களிடம் அகப்பட்டு கொண்டு என்னென்ன துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறானோ? அவனை உயிரோடு வைத்திருக்கிறார்களோ? அல்லது என்ன துர்பாகியசாலி நான்! மகாராணி, இன்னமும் நான் சொல்கிறேன், நமது தளபதி வில்லவன் நம்பி நமக்கு துரோகியாக ஒருபோதும் மாறி இருக்க மாட்டான். அப்படி மாறக்கூடிய மனிதனும் அல்ல அவன். அவனால் சமாளிக்க முடியாத ஏதோ ஒரு பேர் ஆபத்தில் அல்லது பெரும் சிக்கலில் அவன் அகப்பட்டு கொண்டு விட்டான் என்றே எனக்கு தோன்றுகிறது. அந்த ஆபத்து அவன் இங்கிருந்து போன வழியிலேயோ அல்லது பல்லவ இளவரசரை அழைத்து கொண்டு வந்த வழியிலேயோ நேர்ந்திருக்கலாம். இவ்வாறு நான் நினைப்பதற்கு இன்று காலை கிடைத்த ஒரு திடுக்குறும் செய்தியே காரணம். அந்த செய்தி ஒரு மர்ம ஓலையின் வாயிலாக எனக்கு கிடைத்தது. அதை அரசியாரிடம் தெரிவிக்கவே இங்கு அவசரமாக வந்தேன். இவ்வாறு கூறிக்கொண்டே தம் வசமிருந்த ஒரு ஓலை நறுக்கை எடுத்து கொடுத்தார் வாலிபடுகர். ஐயோ, என்ன இது பயங்கரம்! இந்த செய்தி உண்மைதானா ஐயா என்று தம்மை மீறிய நடுக்கத்துடன் கேட்டார் சங்காதேவி. முற்றிலும் உண்மைதான் மகாராணி. இன்று விடியற்காலை நான் படுக்கையிலிருந்து எழுந்தபோது இந்த ஓலை எப்படியோ என் மஞ்சத்தின் மீது வந்து கிடந்தது. இதிலுள்ள விஷயத்தை படித்ததும் நானே ஒரு கணம் திக்கு முக்காடி திணறிவிட்டேன். என்னையே என்னால் நம்ப முடியாமல் போய்விட்டது. ஆம், என் அந்தரங்க பணியாளனான வினயகண்டன் ஒரு பெரிய சதிகாரன் என்றும் அவனது உண்மையான பெயர் மாய மீனவன் என்றும் பாண்டிய மன்னர் சீமாறனால் விரட்டி அடிக்கப்பட்ட அவனுடைய தாயாதி உறவினனான மாய பாண்டியன் என்பவனும் இவனே என்றும் இந்த மர்ம ஓலையின் வாயிலாக அறிந்து வெளவெளத்து விட்டேன். மேலும் அந்த பயங்கர சதிகாரன் இப்போதைய பாண்டிய மன்னனான வரகுணனுடன் ரகசிய தொடர்பு கொண்டு பல்லவ நாட்டின் மீது பாண்டிய நாடு படையெடுப்பதற்கு தேவையான சில முக்கிய விவரங்களை அவ்வப்போது அவனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான் என்றும் அதற்காகவே அவன் என்னிடம் வினயகண்டன் என்ற மாற்று பெயரில் பணியாளனாக வேலைக்கு அமர்ந்திருக்கிறான் என்றும் இந்த ஓலையில் குறிப்பிடப்பட்டிருக்கதை படித்தபோது எனக்கு மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. இத்தனை விவரங்களும் அடங்கிய இந்த மர்ம ஓலையை எழுதியது யார் என்று நடுங்கும் குரலில் கேட்டார் அரசி சங்காதேவி. அதுதான் மர்மத்திலும் பெரிய மர்மமாக, ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது மகாராணி. இவ்வோலையின் இறுதியில் ஆதிசக்தி வாருணி தேவி என்று கைசாத்து போடப்பட்டிருக்கிறது. அதாவது என் அன்பு கோமான் நந்திவர்மரின் இதயத்தில் இடம்பெற்றவளான பாண்டியகுமாரியின் பெயர் அல்லவா அது என்று வாய்குழற கூறிக்கொண்டே தாம் போர்த்தி இருந்த வெண்பட்டு ஆடையை வலதுபுறமாக சிறிதே விளக்கினார் சங்காதேவி. தவக்கோலம் பூண்ட மகாலட்சுமி போல விளங்கிய அந்த பல்லவ பேரரசியின் வலதுகரம் பார்க்கவே வெகு பரிதாபமாக வெட்டப்பட்டு முடமாக காட்சியளித்தது. கண்களில் இருந்து அருவியென நீர் வழிய முகத்தை ஒரு கையால் போத்தி கொண்டு விம்மி பொறுமினார் அவர். இந்த அவல காட்சியை காண சகியாமல் தலை கவிழ்ந்து நின்ற வாலிவடுகர் துயர பெருமுச்சுடன் நிமிர்ந்து, ஆம் மகாராணி, அவளுடைய பெயர்தான் இது என்று தயங்கி தடுமாறினார். என்னால் இதை நம்ப முடியாது ஐயா. அந்த பாண்டிய இளவரசிதான் என் இதயநாதர் நந்திவர்மருடன் எரியும் சிதையில் பாய்ந்து பிடிசாம்பலாகிவிட்டாளே என்று கம்மிய குரலில் கேட்டார் பல்லவராணி. நாமும் இந்த நாடும் அப்படி நினைத்து கொண்டிருக்க அவள் ஒரு கால் அந்த சிதையிலிருந்து தப்பிவிட்டிருக்கலாம் அல்லவா? அவ்வாறு இல்லையாயின் இவ்வோலை எப்படி அவளால் எழுதப்பட்டிருக்க முடியும்? நம்மை குழப்புவதற்காக அவள் பெயரில் வேறு யாரோ வேறு எந்த சதி நோக்குடனோ இதை எழுதியிருக்கலாம் அல்லவா? நானும் முதலில் அப்படித்தான் நினைத்தேன் மகாராணி. ஆனால் பல்லவ மாமன்னர் நந்திவர்மர் தம் வீர திருமார்பில் அணிந்திருந்த உக்ரோதய மாலை அவருடனேயே தீயில் எரிந்து போயிற்று என்று நாம் இந்நாள் வரை எண்ணிக்கொண்டிருக்க, இதோ தங்கள் கையில் அது பளிச்சிட்டு கொண்டிருக்கிறதே. இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்திருக்கக்கூடும்? அதாவது நந்திவர்மரின் கழுத்திருந்த நவரத்தின மாலையை கழட்டி கொண்டு அந்த பாண்டியகுமாரி தீயிலிருந்து தப்பிவிட்டிருப்பாள் என்கிறீர்களா? ஆம் மகாராணி. அப்படியானால் இந்த மாலை அந்த நாடோடி பெண் வீரமாதேவி என்பவளிடம் எப்படி போய் சேர்ந்திருக்கும்? எல்லா மர்மமும் இதிலேதான் அடங்கி இருக்கிறது மகாராணி. எங்கோ தலைமறைவாக சுற்றி திரியும் அந்த ஆதிசக்தி வாருணி தேவிக்கும் இந்த வீரமாதேவிக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். இல்லையானால் இம்மாலை இவளிடம் வர காரணமில்லை. அவ்வாறாயின் இவ்வோலையில் உள்ள செய்திகள் உண்மையாக இருக்குமா? முற்பகுதியை பற்றி நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் பிற்பகுதியுள்ள செய்திப்படி நம் வீரர்களை வேகவதி ஆற்றங்கரைக்கு அனுப்பி வைத்தேன். அங்கே புதரில் ஒளிந்து மறைந்திருந்த வினயகண்டனையும் நமது ஜென்ம பகைவர்களான சித்தலிங்கன், பிரம்மராயன், அகலங்கன் ஆகியோரையும் அவர்கள் சிறைபிடித்து விட்டார்கள். திகிலும் குழப்பமுமாக சில வினாடி பேசாதிருந்த சங்காதேவி, அப்படியானால் அந்த பாண்டியகுமாரியின் நோக்கம் நமக்கு சாதகமாக இருக்குமோ என்று நடுக்கத்துடன் வினவினார்.
அவசரப்பட்டு அவ்வாறு முடிவு செய்துவிடக்கூடாது மகாராணி. ஏனென்றால் இந்த வகையில் நம் கவனத்தை திருப்பிவிட்டு அவள் வேறு பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றவும் எண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் பார்த்தால் என் அருமை செல்வன் நிருபதுங்கவர்மனுக்கு ஏதோ பேராபத்து நேர்ந்துவிட்டது என்றல்லவா நினைக்க தோன்றுகிறது. ஆயாசப்படாதீர்கள் மகாராணி. பெருந்தேவனாரின் குருகுலத்திலிருந்து நமது இளவரசர் நிருபதுங்கவர்மனை வில்லவன் நம்பி அழைத்து கொண்டு போய்விட்டானா இல்லையா இன்னும் விவரம் இன்னும் நமக்கு தெரியவில்லை. நமக்கு முதலில் அது தெரிந்தாக வேண்டும். அதை அறிந்து வர ஒரு ரகசிய தூதுவனை தலைக்காடு நகருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். இன்றோ நாளையோ அவன் வந்து விடுவான் என்று வாரிவடுகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அரண்மனை காவல் வீரன் ஒருவன் அவசரமாக ஓடி வந்து, மகாராணி, தங்களை தரிசித்து பேச கவிஞர் பெருந்தேவனார் கங்க நாட்டின் தலைநகரிலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிவித்தான். சங்காதேவியும் வாலிவடுகரும் இதை கேட்டு வியப்பும் மகிழ்ச்சியும் பீதியுமாக அரண்மனை முன்றிலை நோக்கி விரைந்தனர். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.